ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, மாறன் கடைக்கு வந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வீரா கடைக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சிரிக்க, ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு மாறன் கேட்குறாரு. அங்கே பாருங்கண்ண, சின்ன முதலாளி அம்மா வந்துட்டு இருக்காங்க. என்னென்னமோ சொன்னீங்க, என்னன்னு சமாதானம் ஆயிட்டீங்களான்னு அந்த ஸ்டாஃப்ஸ் கிண்டல் பண்ண, என்ன சமாதானம் ஆயிட்டீங்களா, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு வீரா கேட்க, இல்லை அண்ணி, நீங்களும் அண்ணனும் சண்டை போட்டுக்கிட்டதுனால தானே நீங்கள் இப்போ தனியாக வந்திருக்கீங்கன்னு ஸ்டாஃப்ஸ் கேட்க, வீரா மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலை. ஆமாம், நீ இப்போ எதுக்காக கடைக்கு வந்தேன்னு மாறன் கேட்குறாரு. வேற எங்கே போகணும்னு வீரா கேட்க, நான் உங்ககிட்ட நைட் என்ன சொன்னேன், படிக்க தானே சொன்னேன். இங்கே பாரு, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரின்சிபல் கிட்ட கூட பேசிட்டேன். இதை நீ ஃபில்லப் பண்ணி காலேஜில் போய் சேர்ந்துட்டா மட்டும் போதும்னு மாறன் சொல்கிறாரு. அதை கேட்டால் வீரா கோவப்படுறாங்க. அதை பார்த்து ஸ்டாஃப் எல்லாருமே அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டை தான் போலன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார் வீரா, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். கொஞ்சம் அமைதியாக இருன்னு மாறன் சொல்ல, வீரா கோவமாக மாறனுடைய கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஒரு ஜோசியக்காரரை பார்க்குறதுக்காக வடிவும் கண்மணியும் வந்திருக்காங்க. இது என் தங்கச்சியோட ஜாதகம், இது அவளோட புருஷனோட ஜாதகம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்து ஜோசியர், என்னம்மா இவங்க 2 பேருக்கும் எப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்லணுமான்னு கேட்க, குழந்தையெல்லாம் வேண்டாம், அவங்க 2 பேரையும் பிரிக்கணும், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோன்னு வடிவு சொல்கிறாங்க. பிரிக்கணுமா, என்னம்மா சொல்கிறீங்கன்னு அந்த ஜோசியக்காரர் கேட்க, கண்மணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜோசியர், மா நீங்கள் இடம் மாறி வந்துட்டீங்க, நான் எப்போவுமே என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை திருப்பி கொடுக்குறாரு. அப்போ கண்மணி அவங்க பேக்லேருந்து பணத்தை எடுத்து அந்த ஜாதகத்துக்கு மேலே வைக்கிறாங்க. அதை பார்த்த ஜோசியர், நான் பொய் சொல்லக்கூடாது தான், ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, இதுக்காக நான் இதை ஒத்துக்கிறேம்மா. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறத கேட்டு உங்கள் மாமனார் உங்கள் தங்கச்சிக்கும் அவள் புருஷனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கண்டிப்பாக கொடுத்துருவார்னு சொல்லி அனுப்புகிறாரு. வீரா மாறனை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. என்னடா நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு கேட்க, நான் தான் ஏற்கனவே நைட்டு உங்ககிட்ட சொன்னனே, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இனி கடைக்கு வர வேண்டான்னு. உன்னை யார் இப்போ இங்கே வர சொன்னதுன்னு மாறன் கேட்க, என்னடா என் அண்ணனை முதல்ல கொன்ன, அப்புறம் என் கழுத்தில் தாலி கட்டி என் வாழ்க்கையே அழிச்ச, இப்போ என்னவோ நல்லவ மாதிரி என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிற. ஓ, நீ படிக்க வச்சாச்சுன்னா நீ பண்ணதெல்லாம் மறந்துட்டு உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுவேன்னு நினைக்கிறியா, அதுக்காக இந்த படிப்புங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறியான்னு வீரா கேட்குறாங்க. இல்லடி, அந்த மாதிரி எந்த எண்ணத்துலேயும் நான் இதை செய்யலை. இங்கே பாரு, நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய கோவம் வருத்தம் எல்லாமே அப்படியே இருக்கட்டும், நீ எதையும் மாற்றிக்க வேண்டாம். ஆனால் நீ உன் அண்ணன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வை, அதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். அவர் ஆசைப்பட்டதுபடி நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படி, உன்னோட வாழ்க்கையை கடைசி வரைக்கும் இந்த துணி கடையிலே கழிக்கலான்னு நினைக்கிறியா வீரா? உனக்கு இருக்கக்கூடிய திறமைக்கும் அறிவுக்கும் நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை வீரான்னு மாறன் பேச, போதும் நிறுத்துடான்னு சொல்லி வீரா மாறன் கையில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மாக வாங்கி அதை கிழிச்சு அவரோட முகத்திலே தூக்கி எறிகிறாங்க. எனக்கு ஒன்றையும் பிடிக்கல, படிக்கவும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, யாரும் பண்ணக்கூடாத தப்ப நீ எனக்கு பண்ணியிருக்கடா. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து வாழ கற்றுக்கணும்னு என் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய தடவை எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அரிசி கூட இல்லாமல் இருக்கிறத ஷேர் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்டு வாழ்ந்தோம். கஷ்டமான வாழ்க்கையாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாற்றிக்கணும்னு என் அண்ணன் சொன்னதை கேட்டு வளர்ந்தவனா, இப்போ இது என்னடா வாழ்க்கைன்னு சொல்கிறது மாதிரி என் வாழ்க்கையை நீ மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து வருத்தப்பட்டுட்டே போகிறாங்க. அடுத்த சீனில் கண்மணியும் வடிவும் ஏற்பாடு பண்ண அந்த ஜோசியக்காரர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட, மாமா இவர் பெரிய ஜோசியக்காரர், ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கி இவரை வர வச்சிருக்கேன்னு சொல்ல, எதுக்குமா இதெல்லாம்னு ராமச்சந்திரன் கேட்குறாரு. இல்லை மாமா, வருஷத்துக்கு ஒருக்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜாதகத்தையும் ஜோசியக்காரர்கிட்ட கொடுத்து கணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தாச்சுன்னா தினம் ஜோசியக்காரர் வீட்டில் தான் நம்ம போய் இருக்கணும் போல, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இவரை போய் பார்த்தேன் மாமான்னு கண்மணி சொல்கிறாங்க. இவர்கிட்ட இப்போ ஜாதகத்தை கொடுத்து கணிக்கிறதுனால வரப்போகிற நல்லது கெட்டதை நம்மளால் தடுத்துடவாமா முடியும்? வரதான் செய்யும். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, அவரை கிளம்ப சொல்லுன்னு ராமச்சந்திரன் சொல்ல, ஐயா நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, அப்புறமா நீங்கள் ஜாதகம் கணிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு அந்த ஜோசியர் சொல்கிறாரு. ராமச்சந்திரன் அமைதியாக நிற்க, ஐயா
உங்களுக்கு 3 பசங்க சரிதானேன்னு கேட்க ஆமான்னு ராமச்சந்திரனும் சொல்றாரு. அந்த 3 பேருமே ஒவ்வொரு விதம். உங்க தங்கச்சி இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாம அந்த குழந்தைங்களுக்காகவே ஒரு தாயா இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சி மட்டும் இல்ல, ஒரு பெண் தெய்வமும் உங்க குடும்பத்துக்கு துணையா இருக்குது. ஒருவேளை அது இறந்து போன உங்க மனைவியா கூட இருக்கலாம்னு சொல்ல ராமச்சந்திரன் அந்த ஜோசியரை பார்க்குறாரு. அந்த ஜோசியர் பேசுறத கேட்ட வள்ளி, இதெல்லாம் இந்த தெருவில் வந்து கேட்டாலே எல்லாருக்குமே தெரியுமேன்னு சொல்றாங்க. அம்மா, நான் இந்த ஏரியாவே கிடையாது, நான் இந்த ஜாதகத்தை பார்த்ததுனால தான் சொல்றேன். இந்த வீட்டோட கடைசி பையன் ஜாதகத்துல நிறைய பிரச்சனை இருக்குது. அவன் சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை காவு வாங்கிட்டான். இவன் ஜாதகப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனால 2 உயிர் கூட போயிருக்கும். இவன் கல்யாணம் கூட முறையா நடந்திருக்காது. ஒன்று ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பான், இல்லைன்னா ஏதாவது பொண்ணு கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டியிருப்பான். உண்மைதானேன்னு கேட்க மாறனும் வீராவும் அந்த ஜோசியக்காரரை பார்க்குறாங்க. மாறன் அவரோட மனசுல, நான் தான் எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணலையே, அப்புறம் எதுக்காக இவர் இப்படி சொல்றாரு, ஒருவேளை ஃப்ராடா இருக்குமோன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா ஜோசியரேன்னு கண்மணி கேட்க, எந்த பரிகாரமும் இல்லைம்மா, இதுக்கு ஒரே வழி புதுசாக கல்யாணமான அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பிரித்து வைக்கிறது தான் சொல்ல, அதை கேட்ட வள்ளி ஷாக் ஆகுறாங்க. இது வரைக்கும் இந்த ஜாதகத்தால் 3 உயிர் போயிருக்குது. 4வது உயிர் போகாமல் நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். ஒரு ஜோசியராக இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் அதை சொல்லிட்டேன். அந்த பையனையும் பொண்ணையும் பிரித்து வச்சாதான் அந்த 4வது உயிரை காப்பாற்ற முடியும்னு அந்த ஜோசியர் சொல்ல, யோ என்னையா நினச்சிட்டு இருக்க, ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க, அண்ணா அந்த ஆள் பேசுறத நீ என்னன்னா கேட்டுட்டு இருக்கன்னு வள்ளி கோவப்பட, வள்ளி அமைதியாயிருன்னு ராமச்சந்திரன் சொல்றாரு. இங்க பாருங்கம்மா, நான் தேவையில்லாம பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அந்த ஜோசியம் சொன்னதுனால அதுக்காக நான் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல. இதை நம்புறதும் நம்பாததும் உங்க விருப்பம்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரர் அங்கேருந்து கிளம்புறாரு. பாத்தீங்களா மாமா, இவனால ஏற்கனவே எங்க அண்ணனை இழந்துட்டு நிக்கிறோம். இப்போ என் தங்கச்சியை என்னால் இழந்துட்டு நிற்க முடியாது. நீங்கள் தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லணும்னு கண்மணி ராமச்சந்திரனை பார்த்து கேட்க, எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு வீரா சொல்கிறாங்க. எதை நம்பணுமோ அதை நம்பாத, யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறனோ அவனை நம்பிட்டு இருக்கிற. இங்கே பாரு வீரா, நான் சொல்கிறத கேளு, உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாதுன்னு கண்மணி சொல்கிறாங்க. இங்கே பாரு கண்மணி, ரோட்டில் 4 பேர் பேசிட்டு போனதை கேட்டு அவங்க வந்து என்னெல்லாமோ பேசிட்டு போகிறான். என் அண்ணனுக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் மேலாம் நம்பிக்கையே கிடையாது, நீயும் நம்பாதுன்னு வள்ளி சொல்ல ராமச்சந்திரன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து போகிறாரு. இதை பார்த்த வடிவு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். கண்மணி எப்படியும் நம்ம நினச்ச முடிவை தான் அவர் எடுப்பார்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. வீரா மாறன் கிட்ட இத்தனை நாளும் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு வெளியே சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த, இனிமேல் அதுக்கும் உனக்கு வாய்ப்பு இல்லையே போல மாறான்னு கேட்க மாறன் யோசனையாகவே இருக்காரு. எப்படியும் இந்த விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் என் அம்மா இந்த ஜோசியம்லாம் நம்புவாங்க, அதனால என் பொண்ணு வாலாட்டியும் பரவாயில்ல, அவள் உயிரோடு இருந்தால் போதும்னு சொல்லி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எப்படியும் இந்த வீட்டு பெரிய மனுஷங்க சொல்லக்கூடிய முடிவை தான் நம்ம கேட்டு ஆகணும்னு வீரா சொல்ல, மாறன் வீரா கிட்ட 1 BHK வீடு எடுப்போமா இல்லை 2 BHK வீடு எடுப்போமான்னு கேட்குறாரு. உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதையே எடு, ஏன்னா எப்படியும் காலையில் நம்ம 2 பேரையும் துரத்தி விட்டுருவாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், அப்புறம் நீ தானே எங்கே போகிறதுக்குன்னு தெரியாமல் நிற்ப, அதனால நீயே யோசிச்சு முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து போகிறாங்க. நான் என்னவோ வேற யாரும் கழுத்துலையோ தாலி கட்டினது மாதிரி பேசிட்டு போகிறாளேன்னு மாறன் அவர் மனசுலேயே நினைக்கிறாரு. ராமச்சந்திரன் அந்த ஜோசியர் சொன்னதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ வள்ளி அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னன்னா அந்த ஆள் பேசினதே நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, இதை கவனித்த கண்மணியும் வடிவும், வள்ளி ஏதாவது பேசி அவரோட மனசை மாத்திர போராடி, வா நம்மளும் அங்கே போய் நிற்போன்னு சொல்லி கண்மணியை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட, அந்த ஜோசியர் ஒரு ஃப்ராடுனா யாரோ பணம் கொடுத்து பேச சொன்னது மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்ல, என்ன சித்தி பேசுறீங்க, அப்படி யாராவது செய்வாங்களான்னு கண்மணி கேட்க, ஏன் செய்ய மாட்டாங்க, உனக்கும் தான் உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்கல, நீயும் செஞ்சிருக்கலாம்லன்னு வள்ளி கேட்குறாங்க. இன்னும் என் மேலே என்னென்ன பழியெல்லாம் போட போறீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் யாரு, நான் என்ன யோசிக்கிறேன், இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்கிறேன்னு என் மாமாவுக்கு தெரியும், அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், நான் நல்லவனு மற்றவங்க யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு கண்மணி சொல்ல, வள்ளி சிரிச்சுக்கிட்டே கண்மணியை பார்க்குறாங்க. இதோட எபிசோட் முடியுது.